ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தேவி. இன்னைக்கு ஒரு காரசாரமான ஒரு காரப்பொடி மீன் வச்சு குழம்பு பார்க்க போகிறோம். மிளகு பூண்டு வச்சு தான் இந்த பேஸே. இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 3 ஸ்பூன் மிளகு, 3 பூண்டு, அதை நல்லா தோல் உரித்து வச்சாச்சு. கொஞ்சம் லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மிளகை என்ன பண்ண நல்லா ஒட்ட அரைச்சிக்கலாம் அம்மியில், இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். மிக்சிலையும் நல்லா மையாக அரைச்சி தான் போடணும். அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் குழம்பு, திரியாக இல்லாமல் இருக்கும். இப்போ மிளகை ஒட்ட அரைச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி பூண்டை நல்லாவே அரைச்சிருங்க. பாதி பூண்டு ஒன்றும் பாதியமாக நசுக்குனா போதும். உண்மைக்குமே இந்த குழம்போட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கோல்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெமெடி. ஜலதோஷம் பிடிச்சி இந்த கண்ணில் மூக்கில் தண்ணி வந்துக்கிட்டு தும்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைமில் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ புளியை கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மிளகு, பூண்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயத்தில் பாதி, தக்காளியில் பாதி போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் பேருக்கு தான் நம்ம போட போகிறோமே தவிர இதுக்கு தேவை கூட படாது. கொஞ்சமாக போட்டால் போதும். மீதியை நம்ம இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தாளிப்புக்கு இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை வச்சுக்கலாம். இதுக்கு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள், அது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ இந்த குழந்தை பிறந்துட்டு பால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மீனை போட்டு குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பால் சுரக்கும். இதுக்கு பால்கரை மீனுன்னே பேரும் இருக்குது. காரல் மீன் சொல்லுவாங்க. நம்ம சைடெல்லாம் இது காரப்பொடி சொல்லுவோம். அதனால் இந்த மீன் கிடச்சா எப்போவா இருந்தாலும் இந்த சீசனுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயமும் போட்டு பொரியட்டும். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி வதங்க விட்டு எடுத்து இந்த குழம்பு ஊற்ற போகிறோம். குழம்பு 10 நிமிஷம் தான் கொதிக்கணும். அதிகமாக கொதிச்சுதுன்னா கசப்பு ஏறிடும். இந்த டிப்ஸை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மிளகோட கசப்புத்தன்மை அதில் வந்துடும். மிளகு கொஞ்சம் நேரம் கொதித்த உடனேயே கசப்பு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால தான் மிளகை போட்ட உடனே ஒரு பெரட்டி இறக்கிடுவோம் எந்த சமையலாக இருந்தாலும். அதனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்கிறது தான். இப்போ நல்லா குழம்பு ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும், வேகமாக கொதிக்கட்டும். கொதித்து அந்த நுரையெல்லாம் கலந்து விடுங்க. முடித்த உடனே மீனை போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆச்சா, மீனை போட்டு மீன் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மீனும் உடனே வெந்துடும். அதுக்கப்புறம் சுற்றி மூடி வச்சுட்டு சூடாக சாதம் போட்டு தலைன்னு அந்த குழம்பை ஊற்றி வேகமாக சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே மூக்கில் கண்ணிலெல்லாம் தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக வரும். வீடே மணக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபிக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.